ஒரு பசுமாட்டோட விலை 30 கோடி அப்பு, இல்ல 40 கோடி அப்பு, இல்ல 60 கோடி அப்பு என ஹைப்பை ஏற்றி கொண்டிருக்க நீ பார்த்த என்கிற ரேஞ்சுக்கு நம்ப முடியாமல் விசாரித்தால் ஆம் உண்மைதான் என ஆச்சரியத்தில் மிரள வைக்கிறார்கள் கால்நடை மருத்துவத்துறையினர். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி, பால் மற்றும் பால் பொருட்களுக்காக ஆடு மாடுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அப்படி விற்பனை செய்யப்படும் மாடுகளின் விலை 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை இருக்கும். அதற்கு மேல் என்றால் 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு மாடு 40 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஓங்கோல் வகை பசு 40 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதாக ஆச்சரிய தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட பசு என்ற கின்னஸ் சாதனையையும் படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வளவு விலை கொடுத்து வாங்கும் அளவுக்கு அப்படி என்ன இந்த பசுவுக்கு சிறப்பு? இந்தியாவின் ஓங்கோல் கால்நடைகளின் வம்சாவளியை சேர்ந்த இந்த வகை மாடுகள் வலிமைக்கு பெயர் பெற்றவை என வியக்கப்படுகிறது. வியாக்கினா 19 FIV மாரா இமோவிஸ் என்று அழைக்கப்படும் இந்த மாடுகள் 1100 கிலோ எடை கொண்டவை என கூறப்படுகிறது. இந்த வகை பசுமாடுகள் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்தவை என்பதால் எந்த நாட்டிலும் வாழ முடியும் என கூறப்படுகிறது. 1868 கப்பல் மூலம் முதன்முறையாக பிரேசிலுக்கு அனுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 1960களில் இன்னும் பல மாடுகள் அங்கு கொண்டு செல்லப்பட்டன. அப்படி கொண்டு செல்லப்பட்ட ஓங்கோல் வகை மாட்டை இனப்பெருக்கத்தின் மூலம் வலிமை வாய்ந்த விலை உயர்ந்த மாடுகளாக மாற்றி இருக்கிறது பிரேசில். இது போன்ற வலிமையான பொக்கிஷமான மாடுகளை நம் நாட்டிலேயே உருவாக்க முடியும். ஆனால் இதற்கான இனப்பெருக்க கொள்கைகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் ஒரு வெளிநாட்டு பசுவை இத்தனை லிட்டர் பால் கறக்கும் சிறப்பு வாய்ந்தது என குறிப்பிட்டிருந்தார்களாம். அப்போது வந்த வெளிநாட்டினர் அந்த பசுவை பார்த்துவிட்டு, இது பொய்யான தகவல், ஒருவேளை அவ்வளவு பால் கறக்கும் சிறப்பு வாய்ந்த மாடாக இருந்தால் எங்கள் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகவே அனுமதித்திருக்க மாட்டோம். இத்தனை லிட்டர் பால் கறக்கும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மை என்றால் எங்கள் நாட்டிற்கு சென்று இது குறித்து பொதுநல வழக்கு தொடருவோம் என்றார்களாம். அப்படி இருக்க உலகமே வியக்கும் நெல்லூர் பசுவை இந்தியாவிலிருந்து பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதித்திருக்கவே கூடாது. இனி இப்படி நடக்காமல் இங்கேயே வலிமை வாய்ந்த மாடுகள் குறித்து ஆய்வு செய்து உலகம் வியக்கும் மாடுகளாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் கால்நடைத்துறை மருத்துவர்கள்.